இவரு சொல்லிவிட்டு செய்யாதே, செஞ்சேன் அங்க செஞ்சேன் இங்க செஞ்சேன் அங்க விட்ட இங்க விட்ட பித்தளை மாத்தி வேலையில நம்பர் 1. என்னன்னு சொல்றாங்க? அங்க வச்சாரு இங்க வச்சாரு தங்க வச்சாருன்னா கொலை களவு பித்தலாட்டம் பாருங்க. இவரு என்ன இப்ப வந்தா தேனாறு பாலாரா ஓடிச்சு? எங்கயா தேனாறு பாலாறு ஓடிச்சு? ரத்தாறு ஓட வைக்கல இன்னும். அதனாலதான் அந்த கவுண்டர் இந்த கவுண்டர் அங்க ஓடுற ரத்தம். ஆறா ஒன்னா வீணா போயிடுவாங்க மக்கள். இந்த கொஞ்சம் நண்ட கூட நமக்கு கிடைக்காது, கெட்ட வரைக்கும் லாபம் சுட்டிக்கலான்றாரு. இந்த மது விலக்குன்றோம். மதுவை விலக்கலன்னா இவங்கள விலகி போயிட்டு இருக்கணும் எல்லா கட்சியும். இங்க எல்லாரும் மதுவை பத்தியே சொல்றாங்க. இப்ப இங்க இருக்கிறவங்கள எத்தனை பேர் உண்மையிலே மது குடிக்காதவங்க கையை தூக்கணும்? ஒருத்தரும் தூக்க மாட்டாங்க. அதுல நான் மட்டும் நல்லா தூக்குவேன். நானும் இப்ப பொம்பளைங்க கூட குடிக்கிறாளுங்க இருக்கிறதுலயே, ஆம்பளைங்க தானே இல்ல. நான் உங்களை மட்டும் தவறா சொல்றேன், நீங்க தப்பா புரிஞ்சுக்க வேணாம். இதனாலதான் அனைத்து கட்சிக்காரங்க அந்த காலத்துல இந்த காலகட்டம் இதுலதான் கோடி கோடியா வாழ்ந்து கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க, கொள்ளடிக்கணும். அதனால இவங்க யார் எது சொன்னாலும் மதுவை யாராலையும் விளக்க முடியாது. இவரு அடுத்த ஆட்சிக்கு வந்தாதானே. இவரு வரமாட்டாரு. விஜய் தான் இதை வந்துட்டாரப்பா. அடுத்த முதலமைச்சர் விஜய்.